ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ உடம்புக்கு ஒரு நல்லதான இந்த ரெசிபி தான். அதாவது பார்த்திங்கன்னா, கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அப்படி என்னடா ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுக்குறேன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கு நம்ம சுண்டக்காய் வச்சு தாங்க இந்த ஒரு சட்னி ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த நான் ஒரு 3 ஸ்பூனில் அளந்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கையில் எடுத்தோம்னா ஒரு கை இருக்கும். 2 பேருக்கு தாராளமாக இந்த அளவு சுண்டக்காய் வச்சுட்டு நம்ம சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு சுண்டக்காய் இந்த மாதிரி லேஸாக நமக்கு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குல்ல, லைட்டாக தட்டிட்டு அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா அதோட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அளவுக்கு அதிகமான அந்த கசப்பு தன்மையெல்லாம் பாருங்கள் தண்ணியில் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த சுண்டைக்காயை நல்லா அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு கீரை சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த சுண்டைக்காயில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நல்லா அலசி எடுத்திருந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அதாவது இப்போ நீங்கள் சேர்க்கும் போது பாருங்கள் ஒரு கலர் இருக்குது. இந்த கலர் வந்து அப்படியே மாறிடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கு எண்ணெயில் வந்து நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இதோட கலர் மாறி இது வதங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துல 4 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து இந்த எண்ணெயிலேருந்து அதை அப்படியே அரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நமக்கு இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதில் கண்டினியூவாக அடுத்த பொருட்கள்லாம் சேர்த்து வதக்குனீங்கன்னா பயங்கரமான கசப்பாக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கீழே கொட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் கம்மியான எண்ணெயாக சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் அடுப்பில் அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சேர்க்குறேன். பாசி பயிறுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப ஒரு ருசியும் கொடுக்கும். 2வது பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்த உடனே டக்குன்னு அடுத்தடுத்த பொருளாக சேர்க்காம கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு, அதாவது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி தான் இதை செய்யணும். ஏன்னா வந்து சீக்கிரம் டக்குன்னு அது கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஒரு 5, 6, 7 அளவுக்கு கூட பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பூண்டு வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமும் கூட நான் அடுப்பை கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணி பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேர்த்த நம்மளோட அந்த பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கருகி போயிடாமல் கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா வந்து கலர் கொடுத்து நல்லா ஒரு டேஸ்ட்டான நமக்கு சட்னி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 8 தேங்காய் சில்லு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் பூவாக போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா, காரத்துக்கு காஞ்ச மிளகா. நீங்கள் நினைக்கலாம் என்ன இப்போ போய் மிளகா சேர்க்குறீங்களே அப்படின்னு. ஃபஸ்ட்டே மிளகா சேர்த்தோன்னா ரொம்ப வந்து பொரிஞ்சு அந்த கலர் மாறி அந்த டேஸ்ட் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை நான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா என் கையில் ஒரு அரை அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். பச்சை கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் செஞ்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலக்கும்போது அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா, ஒரு நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு என்ன சைஸ் வருமோ அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதோட நாருலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, ருசி நல்லா கொடுக்கும். இதிலே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த தாளிப்பெல்லாம் கொடுக்கறதில்ல. அதுக்காக நம்ம கடுகே சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டே கடுகு சேர்த்துட்டோம். அதனால தான் உப்பு இதிலே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம இட்லி, தோசை, அதுக்கப்புறமா சாதம் எல்லாத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை வந்து செஞ்சுட்டு சும்மாவே சாப்பிடுவேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஒரு வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதாவது இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேர்த்துருந்து என்னென்ன பொருட்கள்
சேர்க்கணுமோ அது எல்லாமே சேர்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, அதை வந்து இதுலேயும் நம்ம அப்படியே சேர்த்துட்டு ஒரு ஒரு கலர் அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம எல்லா பொருளும் நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே கரெக்டான பக்குவத்துக்கு அளந்தாச்சு, அதாவது வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வைக்க போகிறோம். இதே அளவு சுண்டைக்காய்க்கு இதே அளவான மற்ற பொருட்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சட்னி வந்து அட்டகாசமாக இருக்குங்க. சட்னின்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் இறக்கி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வதக்கின அந்த பாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையே நீங்கள் கழுவிட்டு சேர்த்துட்டு அரைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்து தான் நம்ம வதக்கியிருந்தோம். எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கிறேன். நான் இது கூட வந்து இந்த பாத்திரத்தில், அதை வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை சேர்த்து தான் நான் அரைச்சிருந்தேன். இந்த பக்குவம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ இது கூட நம்ம இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டு, இது கூட நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜவ்வரிசிலாம் போட்டு அரைச்சி வச்ச மாவில் அப்படியே நல்லா மொறுன்னு தோசை ஊற்றி நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே சாப்பிட போகிறோம். நீங்களும் அதே மாதிரி இட்லி, தோசை இல்லை சாப்பாடு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். சப்பாத்தி கூட இதை எடுத்துக்கலாம். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்காங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இதை குழந்தைங்களுக்குமே நீங்கள் அடிக்கடி கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா இப்போ நான் நார்மலாக சுண்டைக்காய் வச்சு ஒரு குழம்பு வச்சோம்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இது ஒரு சட்னி அப்படின்னு சொல்லி நீங்கள் அரைச்சி இட்லி, தோசை கூட கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இதில் நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது, ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ மொறுன்னு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சட்னி வச்சு, இப்போ அதாவது இந்த சுண்டைக்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் ஒரு 4-5 நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. இனிமேல் வந்து கண்டினியூவாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து பார்த்துட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.